இது உங்க தெரு சீரிஸ் எபிசோட் 4 ஜிஎன் செட்டி ரோட். டி நகர்னாலே ஒன் ஆஃப் த மெயின் ரோட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்னா அது நம்ம ஜிஎன் செட்டி ரோடு தான். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சாரை பத்தி தெரியுமா? வாங்க அந்த சாரோட பேக் ஸ்டோரியை பார்க்கலாம். இவரோட முழு பெயர் சார் கோபதி நாராயண சுவாமி செட்டி. இவர் ஒரு பொலிட்டீஷியன், லேண்ட்லார்ட், பிலாந்தெரபிஸ்ட், ஒரு பெரிய பிசினஸ் மேன் கூட. 1920 மெட்ராஸ் கார்பரேஷனோட பிரசிடென்டே இவர் தான். இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு வந்ததும் தன்னோட லைஃபையே பப்ளிக் சர்வீஸ்க்காக டெடிகேட் பண்ண மனிதர். லாங் டேங் ஏரி கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆனதும் அங்க டி நகர் லேஅவுட் டிசைன் பண்றாங்க. பிளான்டு ஸ்ட்ரீட், வைட் ரோடு, ரெசிடென்ஷியல் லேஅவுட்னு டி நகர் அடுத்த கட்டமா மாடர்ன் அர்பனை கிரியேட் பண்ண ஒரு மேஜர் ரோல் இவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவர் நீதி கட்சியோட ஒரு பெரிய தூண். ஸ்கூல், டெம்பிள், சேரிட்டிஸ், கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷனுக்கு இவர் பணத்தை மட்டும் தரலங்க, இவரோட எனர்ஜியும் சேர்த்து கொடுத்திருக்காரு. அதனாலதான் இவரை நம்ம மெர்ச்சன்ட் பிரின்ஸ்னு அன்போட அழைக்கப்படுறோம். வாணி மஹால் மாதிரி கலாச்சாரமான இடங்கள் இந்த ஏரியாவோட சோலா இருக்கிறது வெறும் கோயின்சிடன்ஸ் கிடையாது. பிசினஸ், பாலிடிக்ஸ், சிட்டி பிளானிங், பிலாந்தெரபின்னு இவர் கொடுக்காத கான்ட்ரிபியூஷனே கிடையாதுங்க நம்ம சென்னைக்கு. அதனாலதாங்க ஒரு முக்கியமான சாலைக்கு ஜிஎன் செட்டி ரோடுன்னு வந்ததுக்கான காரணமே. இது வெறும் ரோடு மட்டும் இல்லைங்க, இது ஒரு லெகசி. எல்லா சாலையிலும் நம்ம தாண்ட ஒரு ஸ்டெப்பும் ஒரு மனிதன் சென்னை மக்களுக்காக செஞ்ச சேவையோட மெமரி தாங்க. இதே மாதிரி உங்க தெரு வரலாறை தெரிஞ்சுக்க நம்ம தெரு சீரிஸ் பேஜ இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம்.